கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த காய் பண்ண போகிறோம். நார்மலாகவே அந்த காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லைங்களா, ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம அந்த காய் பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சம் கிழங்கு சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மசாலா வச்சு செய்ய போகிறோம். அது செஞ்சோன்னாக்கா நம்ம நார்மலாக கிழங்கெல்லாம் சேர்த்து அந்த கசப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்க. இப்போ கொத்தவரங்காய் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 இன்ச் அளவு நம்ம இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். க்ளீனாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவு விnegar தண்ணியில் சேர்த்து ஊற வச்சு எடுத்துட்டோம். அந்த கசப்பு தண்ணி இருக்காது, போயிடும். பாருங்கள், ஒரு 2 சைட் மீடியம் சைஸு இது இருக்குது கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான பொருள் காமிச்சிடும். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 4 டீஸ்பூன் அளவு நம்ம கடலக்காய் வறுத்து எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்குறோம். அதுலேயே 3 காஞ்ச மிளகாய் கூட வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம். மசாலாங்க காமிச்சிடுறேன். 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, 1 டீஸ்பூன் வந்து ரெகுலர் சில்லி பவுடரு, 1 டீஸ்பூன் வந்து தனியா பவுடரு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு டெர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்குறோம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 க்ரீன் சில்லி காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா காரம் பொடி கூட நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா. ரெகுலர் சில்லி பவுடர் இருக்குது, காஞ்ச மிளகாய் இருக்குது, கொஞ்சம் வந்து கடுகு சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் நல்லா. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானா இருக்கிற காய்கள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், கழுவி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இது அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். இது காய் பாருங்கள், கொஞ்சம் வதங்கினோன்னா இதுலேயே கூட நம்ம எலும்பு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு கிரேவி பண்ணலாம். வதக்கிட்டாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டுமே எலும்பும் இது ரெண்டுமே. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு வதங்கி போட்டுரும். கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும் இல்லைங்களா. காயில் கொஞ்சம் கூட்டாக்கா நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வதக்கிட்டு எண்ணெய் பாருங்கள். இதே எண்ணெயில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கறது வேணால் கடுகு சீரகம் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா இதாகட்டும், வெடிக்கிறதுனால நம்ம இங்கே கருவேப்பிலை இருக்குது இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் குக் பண்ணி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுவே நம்ம மசாலாங்கள் வச்சுக்கிற மசாலாங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலாவும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா அவ்வளோதான் இருக்குது. சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஏன்னா மசாலா வந்து இதாகக்கூடாது, பர்ன் ஆகக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன் நான் மசாலாவில். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த காய் சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோமே, இதில் ஆயில் எல்லாம் இருக்கும், சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நம்ம நல்லா இந்த கிரேவியில் நல்லா இது பிடிக்கிட்டோம். ஃபுல்லாக நல்லா மேலே கீழே சால்ட் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் நேரம் விட்டு சேர்க்கலாம். இப்போதைக்கு இது நல்லா இதில் மசாலாவில் நல்லா குக் ஆகட்டும். இது இந்த காயை, கொத்தவரங்காயும் அப்புறமா கிழங்கும் பாருங்கள். நம்ம காயெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம், மூடி வச்சுட்டோம். கொஞ்சம் தண்ணி எல்லாம் கம்மியாயிடுச்சு.
பாருங்கள், இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லியாக 2 சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு நம்ம அப்போ ஃப்ரை பண்ணும்போது தான் சேர்த்துக்கிங்களா, இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். மிச்சம் சேர்த்து நல்லா மூடி வைக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகணும். இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு விட்டுருந்து. இந்த சமயத்தில் நம்ம இது நல்லா வேகணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் தயிர் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ நான் சேர்த்தேன் இல்லைங்களா, அந்த வந்து மசாலாலாம் தயிரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் டைரெக்டாக. இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேவ் இல்லைங்களா. இப்போ வெறும் இந்த மசாலாவில் தான் நம்ம 5 நிமிஷம் ட்ரை பண்ண போடுறோம். மிக்ஸ் ஆகிட்டு குக் ஆகட்டும். அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால் இது கொஞ்சம் இப்போ டொமேட்டோ எல்லாம் சேர்த்துனால கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம். 5 நிமிஷம் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம். தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு சால்ட் எல்லாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அந்த தண்ணி தேவைப்படும். சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏன்னா இந்த காய் வேக போட்டோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கீழே பாருங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த காய் யாருமே கொஞ்சம் பேருங்க சாப்பிடுறதில்ல. ஏன்னா ரொம்ப கசப்பும் இருக்குன்னு. இது என்னன்னாக்கா நம்ம இதில் ஒரு கிழங்கு சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்துக்கினா நம்ம நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம வினிகரில் நம்ம ஊற வச்சுருந்தால கசப்பு தானே அவ்வளோ தெரியாது. அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லை, அவ்வளோ கசப்பு தெரியாது. இது பாவக்காய் எப்படி இருக்குதோ அதே போல் தான் இது கூட இருக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டோம். நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது கடலக்காய் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இந்த கடலக்காய் காஞ்ச மிளகா கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடரில் சும்மா ஒன்று குத்துலாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இல்லைங்களா. சென்டரில் நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள், நல்லா காய் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. காய் கூட நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், காமிக்கிற ஒரு கிழங்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதனால நல்லா கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பீன்ஸு கூட கொத்தவரங்காய் அப்புறம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஃபுல்லாக நல்லா வந்துச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு பீனட் இல்லைங்களா, பீனட் அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் காஞ்ச மிளகா கூட அது இது சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வாயில் பல்லில் அடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கோசம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி வேணும்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெண்டும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து சப்பாத்தி போட்டு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட, பரோட்டா கூட எல்லாத்துக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஏன்னா இது கடலக்காய் சேர்த்துனால கொஞ்சம் கசப்பு தன தெரியாது. அதுக்கோசரம் தான். வேறு கொஞ்சம் லைட்டாக இப்போ நம்ம நார்மலாக நம்மளாம் சாப்பிட்டுக்கிறோம். கொஞ்சம் பசங்களாம் கசப்பு சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதுக்கோசரம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு குயிக்காக நம்மளுக்கு இது கொத்தவரங்காது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக. ரொம்ப சிம்பிள் மசாலா தான், ஜாஸ்தி எதுவும் சேர்க்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளது கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கம்மி மசாலா தான் சேர்த்துருக்குறேன். எதுவுமே ஜாஸ்தி சேர்க்கவே இல்லை. இருக்கிற மசாலாவில் தான். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தாக்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.